வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். விஜய் வந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோஹினியா ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி எல்லாருமே சுற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரோஹினிக்கு எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னே தெரில. அப்போது விஜய் கேட்குறாங்க, சரி உன்னோட ஊர் எங்கே, உன்னோட அப்பா அம்மாலாம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன ரோஹினி அதான் கேட்குறாங்கல்ல, என்ன ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அது அது அதுவா பாட்டி அது அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து என்ன ரோஹினி இன்னும் அடுத்து என்ன பொய் சொல்லலாம்னு சொல்லி தானே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க இல்லை இல்லைன்ட்டி எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் தான் சொன்னேனே அவள் புது கதையை உருவாக்குறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி வேறு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்து ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டி நான்லாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு விஜய் சொல்கிறாங்க, சரி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரோஹினிக்கு என்னடா சத்தியம் வேறு பண்ண சொல்கிறாங்க, நம்ம வேறு திருப்பி ஒரு பொய்யை உருவாக்கி வச்சுருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது சைலண்ட் வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்து அண்ணாமலை, என்ன ரோஹினி அப்போ நீ சொல்கிறதுலாம் பொய்யாங்கின அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ரோஹினி, அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறாங்க. அப்போ பாட்டி நில்லு, சரி நீ படித்த ஊர் எங்கே, அதாவது உன் ஸ்கூலு அந்த ஊரெலாம் இருக்கும் இல்லையா, அது எந்த ஊர் எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, ஏன்னா அந்த ஸ்கூல்லலாம் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் சேர்த்துக்கவே செய்வாங்க. கண்டிப்பாக அப்பா அம்மா பேர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் எந்த ஊரில் வந்திருக்காங்க இல்லை விஷயமா அதில் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அதான் சரி தான், அதான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது இது கேட்குறதுக்கு ரோஹினி சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்பா பார்த்தீங்களாப்பா இப்போ யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க, இதுதான் ரோஹினின்னு சொல்கிறது, பயங்கரமாக யோசிக்கிறாங்க, டக்குன்னு யோசிக்கிறதா ரோஹினியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன ரோஹினி ஏதாச்சும் கொஞ்சம் பேசு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரோஹினி சொல்கிறாங்க, ரோஹினி ஊர் பேர் சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஓ முத்து இது நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஓ அப்படிங்களா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ரோஹினிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி வந்து அந்த ஸ்கூல் பேரை சொல்கிறாங்க. டேய் முத்து எனக்கு அந்த ஸ்கூல்லாம் தெரியும்டா, வாடா அந்த ஸ்கூலில் இப்போ இருக்க தான் செய்யுது, நம்ம போயிட்டு பார்த்துட்டு என்னென்னு கேட்போம், கண்டிப்பாக டாக்குமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக இருந்தால் செய்யும், நீ வா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன பாட்டி இப்போயே கிளம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாடா இவ என்னென்ன போய் சொல்லி வச்சுருக்கான், இப்போ இவ சொல்கிறத பார்த்தா கூட எனக்கு பொய் மாதிரி தான் தெரியுது, அதனால கன்ஃபார்ம் பண்ணி வந்துடும் உடனே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அண்ணாமலை நீ வா அப்படின்னு சொல்லி முத்துவும் அண்ணாமலையும் கூட்டிகிட்டு பாட்டி போயிட்டு இருக்காங்க. போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ரோஹினி மேலே அரசு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லாம் தெரியாது, நாங்கள் டாக்குமெண்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி புக் டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த பேரில் யாருமே இல்லை, இல்லைங்களம்மா இந்த பேரில் யாருமே இந்த ஸ்கூலில் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, இல்லையே அவங்க பேர் ரோஹினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்கா, சின்ன வயசில் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட பெரிய வயசு ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி ரோஹினியோட சின்ன வயசு ஃபோட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தில் ஸ்ருதி இருக்காங்க, என்னாச்சு முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஈஸி முத்து, என்கிட்ட அவங்களோட ஃபோட்டோ இருக்குது, அதை வச்சு நான் ஒரு ஆப்பில் போட்டு அவங்க சின்ன வயசில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு எடுத்து அனுப்ப விட்றேன், அதை அவங்ககிட்ட காமிங்க, இருந்தால் நமக்கு லக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதியும் ரெடி பண்ணி முத்துக்கு அனுப்பியும் விடுறாங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கும் பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஆஃபீஸ், அதாவது அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட முத்து வந்து காமிக்கிறாரு. இவங்க தான் அது, இவங்க இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இதே ஃபோட்டோஸ் மேட்ச் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரோஹினி தான், பட் பேர் மட்டும் கல்யாணின்னு போட்டிருக்கு.
அப்போ சொல்கிறாங்க, இவங்க பேர் ரோஹினி இல்லையே, இவங்க பேர் கல்யாணின்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ பாட்டி, சரி அவங்க அப்பா அம்மா பேர்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேரும் சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே சரி இவங்க ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரோஹினி சொன்ன மாதிரியே ஸோ அந்த ஊர் பேரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாட்டிக்கு டவுட் ரொம்ப கன்ஃபார்ம் வந்து என்னடா ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்னென்ன விஷயத்த ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து, பாட்டி என்ன பாட்டி இந்த பார்லமெண்ட் இந்த அளவுக்கு போய் சொல்லி வச்சிருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.